நாளில் தியானிக்கும்படியா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. इस दिन में ध्यान करने के लिए परमेश्वर दिया हुआ वचन ஆசீர்வாதமான வார்த்தை தான். ஆகாய் आगाई 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். दूसरा अध्याय 19वां वचन. களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். आज से लेके मैं तुझे आशीष करूंगा करके कहता है. நம்மளை இன்று முதல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपसे लेकर हमें आशीष करेंगे. அடுத்த ஒரு வசனம் கொடுத்திருக்காங்க. ஏசாயா 58:11. ऐसा 58 और उसमें 14. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி यहोवा ने निरंतर तुझे चलाकर மகா வறட்சியான காலங்களில் अति बड़ी अकालों के दिनों में உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். तेरे हड्डियों को हरी भरी करेंगे. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை और போலவும் तो ऐसे सीजे में जो इस वाटिका के समान வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். जैसे इनाज सूखता वैसे सोते के समान रहेंगे. அப்படியா நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் जैसे जो पानी से सोता हुआ उस वाटिका के समान வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். और नाज सूखते वैसे एक सोते के समान रहेंगे. இதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். इससे दो भाग को हम ध्यान करने वाला है. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்ன? அது எப்படி? सीजे में भारी के समान रहेंगे तो क्या है? வற்றாத நீரூற்றுனா அது எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு காரியத்தை நம்ம யோசிப்போம். मुझे वो कभी ना सूखते वैसे एक सोते के समान रहेंगे. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படின்னா என்ன? सीजे में भारी बोले तो क्या है? அதுல நல்ல நீர்ப்பாய்ச்சல் உண்டாயிருக்கும். उसमें अच्छे से पानी रहेगी. ஒரு தோட்டம் இருந்தா நம்ம அதுல எப்படி இருக்கும்? ஒரு தோட்டக்காரர் இருப்பாரு. एक वाटिका रहेगा तो उसमें से एक जो रखवाला रहेंगे. நல்ல மரம் செடி கொடி எல்லாம் வச்சிருப்பாரு. अच्छे से पेड़ पौधे को रखा रहेंगे. நல்ல மரம், அதுக்கு தண்ணி பாய்ச்சி வர அடிக்கடி. अच्छे से उसे पानी देते हैं, उसको बार बार अच्छी देखभाल करते हैं. அப்புறம் அதுக்கு நல்ல பாதுகாப்பு, வேலி அடித்து நல்ல பாதுகாப்பு உண்டாயிருக்கும். उसके लिए बाड़ा लगाकर उसके लिए सुरक्षित रखता है. அதுக்கப்புறம் அதை கொத்தி ஏறு போட்டு அதை உரம் போட்டு வைப்பாரு. उसके बाद उसके लिए सारे जो खत को डाल के उसमें रखते हैं. காட்டு விலங்குலாம் வராதபடிக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. जंगली पशु उसमें नहाते हुए उसकी सुरक्षा रखता है. ராத்திரி பகல அங்கேயே தங்கியிருந்து பாதுகாப்பாங்க. रात दिन वहाँ पर रहकर उसे सुरक्षित करता है. அதுதான் நல்ல ஒரு தோட்டம் இல்லையா? वो एक अच्छी सी वाटिका है. இப்போ இந்த தோட்டம் அது யாரு அப்படிங்கறத பார்ப்போம். इस बगीचा वाले तो क्या कौन है करके हम देखेंगे. பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 போட்டிருப்பாங்க. यौवन 15 अध्याय 1-2 में कहता है, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, இதுல தோட்டக்காரர் யாரு? என் பிதா திராட்சை தோட்டக்காரர். मेरे पिता ने दाख लगा के उस बाड़ी है. இப்ப நம்மளுக்கு ஆசீர்வாதம் எப்படி? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போடுங்க. हमें आशीष इस प्रकार कहते हैं तो सीजी में एक बारी समान रहेंगे. இப்ப இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு தோட்டக்காரர் யாரு? जो इसके लिए पानी की सोता कौन है? பிதாவான जो पिता है. பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க, यिर्मयाह की पुस्तक 17ஆம் அதிகாரம் 7-8. 17 अध्याय 7-8. ஏசாயா 5:7 வசனம். ऐसे 5-7. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். பாருங்க, தோட்டக்காரர் யாரு? इस தோட்டக்காரர் பிதாவானவர். इस वाटिका की सुरक्षा कौन है? जो पिता है. இப்ப திராட்சை தோட்டம் யாராம் பாருங்க, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. जो सेना की यहोवा की उस दाख की बाहरी जो कौन है? इस्राएल की परमेश्वर है. இஸ்ரவேலின் வம்சம்னா யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நாம எல்லாரும் தான் அந்த தோட்டம். इस्राएल के घराना बोलेंगे तो कौन है? उधार पाया हम है. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று. उनके मगन की उस पौधे.
அவர் சந்தோஷமா நடுற அந்த நாட்டு யாராம் பாருங்க. उस खुशी के साथ लगाए हुए कौन है? அது யூதாவின் மனுஷர். वो यहूदा की मनुष्य है. யூதானாலே அது என்னது? துதி செய்யறவங்க. जो यहूदा बोले तो स्तुति करने वाला है. துதிக்கிற மக்கள் தான் அவருடைய சந்தோஷமான நாட்கள். उस स्तुति करने वाला उनके लिए कुशल देने वाली बात है, पौधा है. பாருங்க மத்தேயு 13 போட்டிருக்கு. मत्ती 13 अध्याय में कहता है, 37 जो 37 में कहता है, நல்ல அவர் பிரதிபுறமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். 37-38 வருஷம். இளம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பாருங்க தோட்டத்துல इस बात बगीचा में தோட்டக்காரர் என்ன செய்யறாரு? நல்ல விதையை விதைக்கிறார். वो अच्छी बीज बोलता है. நல்ல விதையை விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமார். अच्छी बीज बोलने वाला कौन है? मनुष्य के पुत्र है. விதைக்கிற இடம் என்னது? அது நிலம் எது? உலகம். जो इस बीज के हाँ बोलते हैं कि वो संसार में. நல்ல விதைனா என்னது? அது ராஜ்யத்துல உள்ள புத்திரர், அதாவது பரலோகத்துக்கு தகுதி பெற்ற நீதிமான்கள். अच्छी बीज कौन सा है कि जो स्वर्गराज में जो रहने वाला एक धार्मिक व्यक्ति है. கலைகள் என்னது? பொல்லாங்கனுடைய புத்திரர், அதாவது பிசாசுடைய மக்கள். जो उसमें से जो कालीपन से पौधे निकलता वो शैतान की कार्य है. இப்ப தோட்டத்துல उस वाटिका में தோட்டக்காரருக்கு என்ன செய்யறாரு? நல்ல நாற்று நடுறார். மனமகிழ்ச்சி நாற்று ஆகிய நம்ம வச்சிருக்கிறாரு. उस बगीचा में अच्छी पौधों को लगाते हैं. நல்ல விதையை விதைக்கிறாரு. अच्छे बीज को बोलता है. இன்னும் பாருங்க, और देखेंगे எரேமியா 17:7-8 வருஷங்க. यिर्मयाह 17 में जो 7-8 पढ़ेंगे. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மனக்காட்சியுமான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார்கள். பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். जो यहोवा पर भरोसा रखकर जो उनके लिए धर्मी माना गया उस मनुष्य धन्य है. அப்போ ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வச்சு அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு போட்டு பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் जो पुरुष यहोवा पर भरोसा रखता है कि वो पानी के किनारे में लगे हुए கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் जैसे नालिया की और अपने जो जड़ को करने वाले உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் उस धूप निकलते उसमें से ना होते हुए एक जो हरी भरी पत्ते के समान மழையே இல்லாத வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். जो बारिश ना तो उसी समय में अच्छे से फल देता है. இப்படிப்பட்ட மரம் அந்த தோட்டத்துல इस प्रकार के पौधे भी उस वाटिका में है. அடுத்தாலையும் பாருங்க. और उसकी बात देखेंगे சங்கீதம் 1ஆம் அதிகாரம் भजन संगीता 1 अध्याय 3வது வசனம் பாருங்க. तीसरा वचन நீர்க்கால்களின் देखेंगे. ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? परमेश्वर के वचन में प्रिय रखने वाला मनुष्य किस प्रकार रहेंगे? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை கொடுப்பான். जो नालियों के किनारे में लगा गया अपने जो वर्षों में वृक्षों में अच्छे से फलवंत देता है. இந்த மரமும் அந்த தோட்டத்திலே इस पेड़ में उस वहाँ पर रहती है. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க, परमेश्वर के पर भरोसा रखने वाले, வேதத்துல பிரியமா இருக்கிறவங்க, शास्त्र में प्रिय रहने वाले இந்த மரங்கள் எல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ள வச்சுப்பாங்க. इस पौधे को उस बगीचा में रखता है. அப்புறம் அதுக்கு பாருங்க, அவர் இரவும் பகலும் அதுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். और रात दिन उनके लिए सुरक्षित रखता है. ஏசாயா 27:3. ஏசாயா 23:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். கர்த்தராகி ஆண்டவர் என்ன செய்யறாரா? प्रभु परमेश्वर क्या कहता है? அதை காப்பாற்றி उसे रक्षा कर कर அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுறார். उसे बार बार पानी को देता है. சுத்த ஆவினால நிரப்புகிறார். जो पवित्र आत्मा से भरते हैं அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொண்டு हानि ना होते हुए रात दिन उसकी रक्षा करता है. இப்போ பாருங்க, அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு மாமரத்துக்கு ஒரு காவல் எப்படின்னா 4 வாட்ச்மேன் ஆகும் அந்த மாமரத்துக்கு.
अभी थोड़े दिन में ऐसे आ रहे हैं कि एक जो आम के पौधे को 4 वॉचमैन रखा है, 6 நாய் காவல் காக்கலாம். 6 कुत्ता उनके लिए रक्षा करता है. இந்த ஒரு மாம்பழம் விலை 1 லட்சம் ரூபாய். एक आम की जो कीमत है कि 1 लाख है. அவ்வளவு ஒரு விலை கூடின ஒரு மாம்பழம். इतने बहुत बहुमूल्य इस आम है. அது அந்த ஒரு ஆட்கள் வந்து சென்னைக்கு போயிருக்காங்க. एक व्यक्ति ने इसे चेन्नई में गया था. போன இடத்துல அந்த மாமர கண்ணை வாங்கி கொண்டு வச்சிருக்காங்க. அது வித்தியாசமா பழம் வந்திருக்கு. जाने वाली जगह पर वहाँ पर से खरीद कर उसे रखा है. वो अलग प्रकार से उसकी जो फल निकलती है, ரொம்ப செக்கச்சவேன்னு இருக்கு அந்த மாம்பழம். बहुत एकदम अच्छा सा रंगीन होती है. அது வந்து பகுத்து பார்த்ததுல அதுல வந்து என்னதான் சுகர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. उसमें देखते समय उसमें शुगर की बहुत कम होती है, ஆனா ரொம்ப இனிப்பா இருக்கு. लेकिन ज्यादा मीठा होती है. அதாவது மாம்பழம் வந்து சுகர்காரங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. जो आम शुगर वाला नहीं खाने का करके बोलते हैं, ஆனா இதுல அந்த மாதிரி உள்ள சுகர் இல்ல. लेकिन वहाँ इस आम में उस प्रकार के कार्य नहीं है, ஆனா இனிப்பா இருக்கு. लेकिन अच्छी मीठी रहती है, கண்ணுக்கு ரொம்ப நல்லதான். जो आंखों के लिए बहुत अच्छी है. அதனால அந்த மாம்பழம் 1 லட்சம் ரூபாய். इसके लिए उस आम की कीमत 1 आम 1 लाख रुपया है. அதனால அதுக்கு காவலுக்கு எப்படியா 4 ஆட்கள், इसलिए उसकी सुरक्षा के लिए 4 वॉचमैन रखा है. 6 நாய் காவல் காக்கலாம். 6 कुत्ता उनके लिए रक्षा करता है. உலக பிரகாரமா 1 லட்சம் ரூபாய் மாம்பழத்துக்கு இவ்வளவு காவல்னா संसार की रीति से 1 लाख उस आम के लिए 1 आम 1 लाख के लिए उसके लिए इतना जो सुरक्षित है बोले तो அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தால நம்மளை மீட்டு கொண்ட நமக்கு அவர் எவ்வளவு பாதுகாப்பு. उनकी बहुमूल्य लघु से हमें खरीदा है. हमारे कितनी सुरक्षा रहती है. அதான் ஆண்டவர் அப்படி அடிக்கடி நீர் பாய்ச்சி அதுக்கு நான் என்ன செய்வேன், அதை ஒரு சேதமும் வராதபடிக்கு நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். इसलिए परमेश्वर कहता है बार बार उसे मैं पानी देकर कुछ हानि न होते हुए उसे रक्षा करूंगा कर कर. அடுத்தல பாருங்க ஏசாயா 27:6 ऐसा 27:6 में யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பாருங்க, देखिए இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், इजराइल लोग क्या करेंगे, வேர் பற்றி. उसमें से जड़ निकल कर, வேர் பற்றினா இப்படி ஆண்டவருக்குள்ள ஆழமா வளர்ந்து जड़ पकड़ के बोलते जो मसीह के अंदर गहराई में होकर பூத்து காய்த்து वहाँ पर जो फूल होकर उसे फल कर कर உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். संसार से सारे बल से फल से भरने वाला दिन आएगी. அவங்க என்ன செய்வாங்க, உலகம் பூராத்தையும் ஆதாயப்படுத்துற நாட்கள் வரப்போகுது. सारे संसार को लाभदायक करने वाला दिन आने वाली है. ஒரு எழுப்புதல் வரப்போகுது அப்படிங்கிறாரு. एक बहुत बड़ी रिहाई आने वाला करके कहता है. அப்போ அதுக்குதான் அந்த தோட்டத்தை அவர் அவ்வளவு தூரம் பாதுகாக்கிறார். उस वाटियों को इतने ही संभालता है उन्होंने. பாருங்க மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல கொடுத்திருக்கு. मत्ती 7वां अध्याय में कहता है நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும், अच्छे फल अच्छे का फल देता है, கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். जो बुरे पेड़ को बुरे फल को देता है. இப்போ யோவான் 15:5 பாருங்க, यौवन जो 15:5 में देखेंगे, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த தோட்டத்தில் இருக்கிற மரம் அதிகமா கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும், इस बगीचा में रहने वाला पेड़ अच्छे से फल देने के लिए क्या करना है, ஆண்டவருக்குள்ள நிலைச்சு இருக்கணும். मसीह के अंदर दृढ़ बन के रहना है. நிலைத்து இருக்கிறவன் என்ன செய்வான், இந்த கனிகளை கொடுப்பான். उसमें बने रहने वाला बहुत फल देता है. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார் பாருங்க, परमेश्वर क्या कहता है, ஏசாயா 27:4 பட்டிருக்கு, ऐसा 27:4 में कहता है உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, ऐसे कार्य मेरे पास नहीं है. முச்செடியையும் நெருஞ்சிலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார், जो कटेली सारे कार्यों को लेके आने वाला कौन है, நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். मैं उनमें आकर उनके लिए जला दूंगा कर कर. பாருங்க, இந்த தோட்டத்தில் இருக்கிற முச்செடி நெருஞ்சில் இதெல்லாம் யாரும் கொண்டு வர முடியாது. इस वाटिका में रहने वाला कांटे जो कटेली सारे जरिए कार्यों निकाल देती है, நான் அதை ஏகமா கொளுத்தி போட்டுருவேன். उसे पूरी तरह से राख करूंगा करके कहता है. இப்ப உன்னத பாட்டுல பாருங்க 2ஆம் அதிகாரம் 15 श्रेष्ठ गीत में देखेंगे 2 अध्याय 7. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற புள்ளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடிக்குங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. பாருங்க, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற புலி நெறி சிறு நெறி அதுல இருக்கிற
பிசாசின் கிரியைகள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு ஆண்டவர் அழித்து போடுகிறார். उस बगीचा में रहने वाला लोमड़ियों को क्या करता है, सब कुछ परमेश्वर उसे मिटा डालता है। அப்புறம் பாருங்க லூக்கா 13:8 लूका 13:8 में कहता है, ஒரு ஓமை ஆண்டவர் சொல்றாரு. एक दृष्टांत परमेश्वर कहता है, 3 வருஷமா அந்த அத்திமரம் இருக்குது. 3 साल से उस अंजीर के पेड़ रहती है, இது ஒரு கனியும் தரல. कुछ भी फल नहीं दिया है। நிலத்தையும் ஏன் கெடுக்குது? ये जमीन को क्यों बिगाड़ती है? இதை வெட்டி போடு அப்படின்னு தோட்டக்காரர் சொல்றாரு. इसे खाद डाल करके जो उस वाटिका वाला कहता है, அதாவது பிதாவானவர் சொல்றாரு. जो पिता कहता है। அப்போ இயேசுவானவர் என்ன சொல்றாரு? तब यीशु ने क्या कहता है, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், आया इस साल भी रहने दे, இதுக்கு நல்ல சுத்திலாம் என்ன செய்வேன், நான் கொத்தி ஏறு போடுவேன், उसकी चारों ओर उसे मैं घात दूंगा। கனி கொடுத்தா சரி, கொடாட்டினா என்ன செய்வோம், வெட்டுவோம். फल देगा तो काफी, ना देगा तो उसे काट डालेंगे। அப்படி ஆண்டவர் இருக்கிறார். இயேசுவானவர் பிதா கிட்ட பரிந்து பேசுகிறார். वैसे यीशु मसीह पिता के पास विनती करता है। அப்போ இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா, தோட்டமா நாம இருந்தோமா, सीजे में एक जो वाटिका के समान हम रहेंगे तो பிதாவானவரே தோட்டக்காரரா இருப்பார். पिता उनके लिए जो उस रखवाला रहेंगे। இயேசுவானவர் நமக்கு என்ன செய்வாரு, உரம் போட்டு வளர்க்கிறவர். यीशु मसीह हमारे लिए घात डालकर हमें बढ़ाते हैं। பிதா கிட்ட பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். पिता के पास विनती करने वाला परमेश्वर है। நம்ம எல்லாரும் அவருடைய திராட்சை தோட்டமா இருக்கோம். हम सब उनके लिए दाग की जो भारियां है, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாட்சி யூதா வம்சமாய நாம இருக்கிறோம். उनके मगन की पौधा यूदा की वंशावली में हम रहते हैं। நல்ல விதையா நம்ம விதைச்சு வைக்கிறார் அந்த தோட்டத்தை. अच्छी बीज को वहाँ पर बोलता है। அந்த நீர்க்கால்கள் ஓரமா நடைப்பட்ட மரத்தை போல வைக்கிறார். उस पानी के किनारे में लगा उस पेड़ के समान हमें रखते हैं। தன் காலத்துல தன் கண்ணீர் கொடுக்கிற மரமா வைக்கிறார். अपने ऋतु में फल देने वाला समान हमें रखते हैं। எல்லா முச்செடி நெரிஞ்சல் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறார். सारे काटेले सारे जड़ को निकाल फेंकते हैं। ஆண்டவர் அந்த தோட்டத்தை அவ்வளவு பாதுகாப்பா வைக்கிறார். परमेश्वर इस जो बगीचा को इसमें संभाल कर रखते हैं। அப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய்னா எவ்வளவு ஆசீர்வாதம் வந்துருச்சு. तो सीजे में इस पेड़ के समान रहेगा तो कितने आशीष भरा कार्य है। பாருங்க அடுத்த வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். उसकी बात ना सूखे हुए वैसे सोते के समान रहेंगे। வற்றாத நீரூற்றுனா அது எப்படி இருக்கும்? जो ना सूखते वैसे जो सोता कैसे रहेंगे। ஒரு ஆறு இருக்குதுன்னா, अभी एक जो नदी जाती है, நம்மளுக்கு ஒரு ஜீவ நதி அப்படிலாம் ஓடுதுன்னா, हमारे एक जीवन की नदी बहती है, அது ஏதாவது ஒரு இடத்துல மலை உச்சில எங்கேயாவது ஒரு பெரிய ஊற்று இருக்கும். जो वहाँ पर कहाँ भी एक पहाड़ी जगह पर छोटे से एक सोता रहेगी। அந்த ஊற்றில இருந்து அந்த தண்ணி பெருகி 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 ஆறா ஓடும். उस वहाँ से पानी आकर आकर वो एक नदी के समान बहती है। அது வர்ற வழியில அருவியா கொட்டும். वो आने वाले जगह पर एक ऊपर से पानी से गिरती है, ஆறா பாயும். वैसे नदी के समान बहती है। கால்வாயா பிரிந்து போகும். उसके बाद नाले नाले जैसे जाती है। அதுக்கப்புறம் அது யார் யாரெல்லாம் அதுல பயன் பெறுவாங்க அப்படின்னா, जो कौन कौन उसमें जो लाभदायी होते हैं, அது மலை பகுதியில வரும்போது அங்கே இருக்க காட்டு மிருகங்கள் அதுல தண்ணீர் தாகத்தை தீர்த்துக்கிடும். जंगली स्थान में आएगा तो वहाँ पर पशुएं उसकी प्यास को बोझते हैं। நாட்டு பக்கமா வந்ததுன்னா அந்த தண்ணியில எனக்கு மனுஷர்கள் எல்லாரும் அந்த தாகத்தை தீர்க்கிறாங்க. देश की ओर आएगा तो सारे मनुष्य की जो उनके लिए प्याज बोझते हैं, தோட்டத்துக்கு பாய்ப்பாங்க. जो उसके लिए बगीचा के लिए उसकी पानी देते हैं। என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவான் இல்லையா? क्या क्या जरूरत है सभी के लिए उस पानी को संभाल करते हैं। தண்ணி இருக்கிற இடம் தான் எனக்கு செழிப்பா இருக்கும். जब पानी कहाँ रहती है वहाँ पर हरियाली होती है। வற்றாத நீரூற்ற இருந்தோம்னா என்ன ஆகும்? जो ना सूखे हुए एक सोते की समान रहेंगी तो बोले तो कैसी है, செழிப்பு இருக்கும், हरियाली रहती है, ஆசீர்வாதம் இருக்கும். आशीष रहेगी। அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. इसके लिए परमेश्वर कहता है, நீதிமொழிகள் 15:27 விட்டுருக்கு, யாரெல்லாம் அந்த ஜீவ ஊற்றா இருப்பாங்க. नीति वचन 15:27 में कहता है, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. यहोवा की भय मानना जीवन की सोते है। ஆண்டவருக்கு பயப்படுறவங்க யாரா இருப்பாங்க? ஜீவ ஊற்றா இருப்பாங்க. परमेश्वर को भय मानने वाला जीवन की सोते के समान रहेंगे। நீதிமொழிகள் 10:11 போட்டிருக்கு, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. नीति वचन 10 में कहता है कि जो धार्मिक की मुंह है वो जीवन की सोते है। இப்ப நீதிமான் ஒரு ஜீவ ஊற்றா இருக்கிறான். जो धार्मिक व्यक्ति एक जीवन की सोते के समान है। நீதிமொழிகள் 5:23 போட்டிருக்கு, नीति के वचन 5:23 में कहता है, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், सारे रक्त से अपने मन को जो रक्षा कर ले, அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். उनमें से जीवन की सोते निकलती है।
எல்லா காவலோடும் ஆண்டவருக்கு பிரியமா நம்மளுடைய இருதயத்தை காத்து கொண்டோம். वैसे परमेश्वर के प्रिय बनकर अपने हृदय को संभाल कर रखेंगे तो நம்ம இடத்துல இருந்து ஜீவ ஊற்று வரும். हमारे अंदर से जीवन की सौदे निकलती है. அப்போ இந்த ஜீவ ஊற்று எங்க இருந்து முதல்ல வருது? முதல்ல அதுக்கு நம்ம ஒரு ஆறுனா முதல்ல தொடங்குதல் அந்த ஊற்று. जो पहले नदियाँ बोले तो जो पहले से सोते से निकलती है वो एक होती है. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ऐसे 32 में 12 वचन में देखेंगे 15. உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். जो परम प्रधान के स्थान से जो आत्मा डाली जाती है वैसी रहेगी. அப்படியா? உன்னதத்திலிருந்து நம்ம மேல ஆவி जो ऊंचे स्थान से हमारे लिए उस आत्मा को डलते हैं. இந்த ஊற்று எங்க இருந்து வருது? உன்னதத்துல இருந்து. जो उस सोते खास है जो ऊंची स्थान से आती है. இது ஊற்று அந்த ஊற்று ஊற்றப்படும் வரைக்கும் எப்படி இருக்குதா? வசனம் பாருங்க. उसमें उड़ते समय कैसी रहेगी? அரண்மனை பாலாக விடப்படும். जो राजमहल जो उड़ जाएंगे. ஜனம் நிறைந்த நகரம் जो लोगों से भरे हुए जगह மேலும் குறுக்கமும் என்றைக்கும் கெவிகளாகும். जो सारे स्थान में जो ऐसे गुफा बन जाएगी. அவைகள் காட்டுக்கழுதைகள் கழிக்கும் இடமாகவும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாகவும் இருக்கும். वे गधे के लिए एक हरियाली की समान होती है. எல்லாம் பாலா போய் சாபமான இடமா இருக்குது. முதல்ல पहले सब श्राप बन के रहते हैं एक जगह. உன்னதத்திலிருந்து நம்ம மேல ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படி இருந்துச்சு. जो उन्नत से लेकर उनके हाथ में उंडालने के तक वैसे रहा. ஊற்றப்பட்ட பின்பு என்னாச்சு? जो उंडले जाने के बाद कैसी है? அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியா. तभी जंगल फूले हुए जो रहती है. வனாந்திரமா இருந்த இடம் என்ன ஆகுது? जंगली स्थान कैसे होती है? செழிப்பான வயல்வெளி ஆயிடுச்சு. जो फूल फूले हुए जो रहता है. செழிப்பான வயல்வெளி எப்படி இருக்குதா? अच्छे से फूले हुए उस खेत की समान रहती है. ஏற்கனவே வயல்வெளியா இருந்தது காடாக மாறும். पहले जो खेत था वो एक जंगली जैसी होती है. வனாந்திரமா அப்படி சாபமான இருந்தது இடத்துல என்ன வந்துச்சு? இப்போ நியாயம் வாசமா இருக்கு. जो रेगिस्तान रहने वाला जगह पर अभी न्याय धर्म गिना गया है. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைங்களா மாறின பிறகு ஆவியை பெற்ற பிறகு அந்த இடத்துல என்ன வருது? நியாயம் வாசமா இருக்கு. आत्मा से भरकर परमेश्वर के बच्चे होने के बाद वहाँ पर जो न्याय प्रकट होती है. செழிப்பா ஆண்டவருக்கு பிரியமா நம்ம மாறின உடனே என்ன ஆகுது? நீதி தங்கி हरिपुम हरियाली के समान परमेश्वर के प्रिय बनकर रहने का टाइम धार्मिक उनके अंदर बनी रहती है। நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டாலே நியாயமா நடக்கும், अब நடக்கும். परमेश्वर के अंदर आते ही हम न्याय से धार्मिक से हम चलते हैं। இப்போ நீதியின் கிரியை என்ன செய்யும்? சமாதானத்தை கொண்டு வரும். जो न्याय की उस क्रिया में शांति ले आती है। நீதியின் பலன் जो न्याय के बल என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆகும். हर पल रहने वाला उस चंगाई के साथ रहती है। இன்னைக்குள்ள சந்தோஷமும் जो अब रहने वाला उस आनंद சுகம் और चंगाई ரெண்டுக்கும் வழி பண்ணும். दोनों के लिए मार्ग दिखलाती है। என் ஜனம் मेरी प्रजा சமாதான தாவரங்களிலும் जो शांति के रहने वाले स्थल में நிலையான வாசஸ்தலங்களிலும் और अच्छे से निवास स्थल में அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். और अच्छे से रहने वाला भूमि रहता है। இந்த ஜனம் எப்படி இருக்குமா? சமாதானமான இடத்துல जो शांति की जगह पर सुख से रहता है। நிலைத்து இருக்கிற வாசஸ்தலம், நிலைத்து இருக்கிற ஒரு வீடு, अच्छे से निवास स्थान अच्छे से रहने वाला उस कार्य में रहता है। அமைதியாய் தங்குகிற இடம், अच्छे शांति से रहने वाला उस जगह சமாதானம் வந்துரும். நிலையான ஒரு வாசஸ்தலம் வந்துரும். शांति आ जाती है, अच्छे से निवास स्थल आती है। அமைதி அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துலதான் ஜனம் குடியிருக்கும். वहाँ पर एक अच्छी सी जगह होती है, वहाँ पर लोग बैठते हैं। இவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर इतने आशीष को देता है। வற்றாத நீரூற்றை போல இருந்தா जैसे ना सूखे वैसे जो सोते की समान रहेगी तो இருந்தா இந்தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடையவங்களா இருப்பாங்க. ऐसे सारे आशीष बने हुए जैसे रहेंगे। அவங்களுக்குள்ள ஆவி ஜீவ ஊற்றி இருக்கும். उनके अंदर जीवन की सोते रहेगी, அங்க நியாயம் இருக்கும், நீதி இருக்கும். वहाँ पर न्याय और धार्मिकता रहेगी। அப்புறம் அவங்க சமாதான தாவரத்து நல்ல ஒரு நிலையான இடத்துல, அமைதியான இடத்துல குடியிருப்பாங்க. अच्छे स्थान में वो निवास करता है। இவ்வளோ ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? வற்றாத நீரூற்ற பெற்றிருக்கிறவங்க. और एक आशीष जो ना सूखे हुए वैसे जो आशीष मिलती है। நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? हमारे परमेश्वर में कैसे आशीष को करता है? நீங்க
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் तू सीजे हुए उस पेड़ के समान பச்சாத நீரூற்றை போலவும் இருப்பாய். और ना सूखते हुए वैसे एक जो सोते के समान रहेंगे. இவ்வளவு தூரம் அவ்வளவு அந்த அதுக்குள்ள இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குல்ல, उनके अंदर इतने आशीष भरे हुए रहती है. அதை எப்படி மொத்தமா சொல்றாரு वह அப்படின்னு कैसे सबको मिलाकर कहता है. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் श्रेष्ठ गीत 4वां अध्याय 12வது வசனம் பாருங்க. 12वां अध्याय में हम देखेंगे. என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் பாருங்க, தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோந்தி செடிகளும் நரத செடிகளும். பாருங்க, சகோதரியே மணவாளியே, हे मेरी बहना और मेरे दुल्हन, யாரை கூப்பிடுறாரு? किसे बुलाते हैं? ரட்சிக்கப்பட்ட ஆவியை பெற்று நம்மளை தான் சொல்றாரு. उधार पाए हुए आत्मा पाए हुए हमें देखे कहता है. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், तो बंद किया वैसे वाटिका, பாதுகாப்பா வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமா सब இருக்கிற. सुरक्षित से रखा हुआ उस वाटिका के समान, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. उसमें से बंद किया हुआ एक सोते के समान. சில கிணறுலாம் அப்படியே திறந்து கிடக்கும். कुछ बर्ड ऐसे ही जो खुला रहती है. சின்ன பிள்ளைங்க கூட சில நேரம் உள்ள விழுந்து. कई बार छोटे बच्चे भी उसके अंदर गिर जाते हैं. ஆனா அதுக்கு நல்ல ஒரு மறைவா கட்டி வச்சுட்டாங்கன்னா நல்ல உயரமா, लेकिन अच्छे उसके लिए स्थान बना के रखेंगे तो அப்போ பாதுகாப்பா இருக்கும். तभी सुरक्षित रहती है. அதான் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. इसके लिए अच्छे से सुरक्षित रखा हुआ एक सोते के समान, முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கு. उसमें चाप लगाया हुआ एक जो वाटिका के जो बौड़े के समान रहेगी. முத்திரிக்கப்பட்ட கிணறுன்னா மூடி வைக்கப்பட்ட கிணறு. उसे बंद किया हुआ एक बौड़ी की समान रहती है. அப்போ எவ்வளவு பாதுகாப்பாண்டவர் கொடுக்குறாரு. देखिए कितनी सुरक्षा परमेश्वर देता है. அவருடைய மனவாட்டிக்கு இவ்வளவு பாதுகாப்பு. उनकी दुल्हन के लिए इतनी सुरक्षा देता है. மனவாட்டியை அந்த தோட்டத்துல उस दुल्हन रहने वाला बगीचा में நம்ம என்னெல்லாம் கனி கொடுக்கிறோம். மாதுளை செடி இருக்குதான், वहाँ पर अंजीर के पेड़ है அருமையான கனிமரங்கள், और अंगूर है, अच्छे से फल है, மருதோந்தி செடிகள், நலத செடி, अच्छे से पौधे रहती है. वहाँ पर நல்லதம், குங்குமம், நிறைய எல்லா வாசனை பொருட்கள் உள்ள இந்த செடிகள். सारे जो सुगंध ले आने वाले सारे जो पौधा वहाँ पर रहती है. சந்தன மரம், சந்தன விருட்சம் और लहंबोल के पेड़ ऐसे जो रहता है, எல்லாம் உள்ள சிங்காரவனமா இருக்குதான். जो सभी कुछ देखे हुए एक अच्छी से सुंदर जगह रहती है. யார சொல்றாரு? மனவாட்டியாகி நம்மளதான் சொல்றாரு. किसे कहता है? दुल्हन रहने वाला हमें कहती है. நம்மதான் சிங்காரவனமா இருக்கிறோம். हम तो अच्छी सजी हुई रहती है. தோட்டங்களுக்கு நீர் ஊற்றும், उस बगीचा के लिए जो सोते ஜீவ தண்ணீரின் துறவும், जीवन की सोते की एक रहती है. லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள் உண்டாயிருக்கு. लबनोन से होने वाला एक अच्छे से जो नालिया भी है. இருந்து தோட்டத்துக்கு எதுதான் வருது? நீர் ஊற்று, ஜீவ தண்ணீரின் துறவுலாம் எங்க உன்னதத்துல இருந்து இறங்கி வருது. जो वहाँ पर सोते सब कुछ क्या करते हैं, उन चीज ऊपर से आती है. வாடே எழும்பு, जो ये जंगल जाफुट, தென்றலே வா, ये जो हवा झा, அந்த பிசிங்கள் வழி என் தோட்டத்தில் வீசு. सब इस वाटिका में मेरी ओर से तू लगे जा. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. मेरे प्रेम में मेरे बागीचा में आकर अच्छे से फलों को खाए. யார் சொல்றா? இது மனவாட்டியாகி நம்ம சொல்றோம். जो दुल्हन नाम कहते हैं उन्हें என்ன சொல்ற ஆண்டவரை பத்தி? क्या कहते हैं? நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து मेरे प्रेम में मेरे जो बगीचा में आकर நமது அருமையான கனிகளை புசிப்பாராங்கன்னு சொல்லி நம்ம கனி கொடுக்கறவங்களா இருக்கணும். अच्छे से फलों को खाने के लिए फल देने वाला के समान रहना है. இவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. इतनी दूर परमेश्वर हमें आशीष करता है. உண்மையிலேயே நம்ம அப்படிப்பட்ட ஒரு கனிகளை கொடுக்கறவங்களா இருக்க ஆண்டவர் விரும்புறாரு, அழைக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. सच्चाई से परमेश्वर इस प्रकार के फलों को देने के लिए हमें आशीष करते हैं. நாளில் அந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உண்டாகணும். इस दिन में इस आशीष हमारे सभी के लिए हो जाए. ஜெபிப்போம். प्रार्थना करेंगे. மிகுந்த கிருபை இறக்கமுள்ள ஆண்டவரே, बड़ी अनुग्रहकारी परमेश्वर, சரியான வேளையிலும் தகப்பனே, अच्छे से समय के लिए परमेश्वर, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி अब से लेकर मैं तुझे आशीष करूंगा करके कहते அப்பா, हैं. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதிச்சு सींचे हुए जो पेड़ फलों के समान तुम रहेगी कर आपने कहा है. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். अब धन्यवाद की स्तुति करते हैं. அப்பா, இந்த ஆசீர்வாதம் எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டப்பா. इस आशीष हर एक लोगों के पर हो जाए. அப்பா பிதாவே, நீரே எங்கள் தோட்டத்தின் தோட்டக்காரரா இருந்து आप अभी तो आओ हमारे बगीचा के लिए जो रखवाला होकर எங்களை பண்படுத்தி பாதுகாத்து எங்களை காப்பாற்றி வளர்க்கிறீர்கள். हमें सुरक्षित देकर हमें संभाल कर हमें चलाते हैं. ஜீவ ஊற்று எங்களிடத்திலிருந்து புறப்படும்படியா जीवन की सोते हमारे अंदर से उत्पन्न होने के लिए
வற்றாத நீரூற்றாய் எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள். ना सुनते हुए सोते के समान आप हमें आशीष करते हैं. அங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே हम बहुत लोगों का आशीर्वाद बनने के लिए நீரூற்று பாய இடமெல்லாம் ஆண்டவரே பரிசுத்தம். इस पानी कहाँ बहते वहाँ पर पवित्रता से होती है. போகும் இடமெல்லாம் களிப்பு, जाने वाला मार्ग में मगन, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जाने वाला मार्ग में आरोग्यता करके कहते हैं. அந்த ஆரோக்கியம், उस आरोग्यता, அப்பா, அந்த சந்தோஷம் उस आनंद நாங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு हमारे लोगों को देने वाला के समान हमें बदल दीजिए. இந்த பரிசுத்த எங்களிலே நிலைத்திருக்கட்டாப்பா. आपके पवित्रता हमारे अंदर बने रहे. நாங்கள் ஒவ்வொருவரும் உமது மனவாட்டியாய் हम हर एक लोग आपकी दुल्हन बनकर அப்பா நேசருக்காக காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. प्रेमी के लिए बाहर होने के लिए अनुग्रह कीजिए. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता. हालेलुया. ஒரு சில நிமிஷம் உங்களோடு பேச தந்ததுக்காக நன்றி. कुछ फलों के लिए आपके समूह में बातें करने के लिए परमेश्वर दिया है. தேவ வார்த்தை நம்ம கேட்டோம். परमेश्वर की वचनों को हम सुने हैं. எல்லாருக்கும் கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா? அல்லேலூயா. हालेलुया. அப்ப யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது? किसके लिए इस आशीष मिलती है? கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு. परमेश्वर की भय मानने वालों को. எப்போதும் இரவு பகல் தியானம் பண்ணுகிறோம். रात दिन उसकी जो ध्यान करने वाला. இது இயேசு ஆனவருடைய சிலுவையில் சம்பாதித்த இந்த ஆசீர்வாதம். जो यीशु मसीह क्रूस पर जो कमाया हुआ इस आशीष है. அப்போஸ்தலர் 2:33 சொல்லியிருக்கு. जो पेरदूत की पुस्तक 2:32 में कहता है அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு वो परमेश्वर की दाहिनी ओर से ऊंचे किए हुए हैं. இதான் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி पिता दिया हुआ उस प्रतिज्ञा के अनुसार பரிசுத்த ஆவியை பெற்று पवित्र आत्मा पाकर நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாய் இதை பொழிந்தது. तुम अब सुनते हैं उसे देखते हैं उसे बताइए. சுருக்கமா சொல்ல போனா उसे जल्दबाजी कहना நம்ம बोले. ஆவின்படி நடக்கிறவர்கள் आत्मा के अनुसार चलने இந்த वाला को ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. इस आशीष को दिया जाती நான் है. நீங்களும் ஆவின்படி நடக்குமா? मैं भी अभी आत्मा से चलते हैं क्या? சொல்லுங்க. बोलेंगे அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் ஆவின்படி நடக்கிறதுக்கு முடியல. कोई भी आत्मा के अनुसार चलने की नहीं होती है. क्यों? அந்த புவி ஈர்ப்பு இந்த மண்ணுக்காக நம்ம சண்டை போட்டு விட்டுருக்கோம். क्योंकि इस मिट्टी के लिए हम झगड़ा करते हैं. நான் உங்களுக்கு வசனம் நடந்திருக்கேன். मैं तो आपके लिए वचन लेकर आई हूँ. சில நிமிஷம் தான். कुछ फल थे. அல்லேலூயா. हालेलुया. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், வேத வாசிக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம். ஆனா நமக்கு நேராக எல்லாமே எதிரா இருக்கு. लेकिन हम प्रार्थना करते हैं, अभिषेक पाए, सब कुछ करते हैं, लेकिन सब कुछ हमारे विरोध எதுவுமே में அன்பு கிடைக்கதில்ல. कहाँ भी प्रेम नहीं मिलती. ஒருவர் குறைகுறுதல் एक दूसरे को कमी यार। कौन? நம்மளதான். हमारे अंदर. அல்லேலூயா. 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 அப்போ நம்ம நல்லபடியா வர்றதுக்காக हम अच्छी रीति से आने के लिए இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. इतने आशीष है, ஆனா அது ஒழிச்சு வச்சிருக்காரு. लेकिन उसे छुपा कर रखा है. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எல்லாமே எதிரா இருக்கு. सब कुछ विरोध है. அப்ப वचனம் நீங்க சொல்லுவீங்களா? वचन आप बोलेंगे. நான் குழந்தைக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லுவீங்க. ராஜா சொல்றாங்க நமக்கு எல்லாமே எதிரா இருக்கலாம். हमारे सब कुछ विरोध हो எனக்கு सकता உங்க है. ஒவ்வொருவருக்கும் எல்லாமே எதிரா தான் இருக்குது. हम सभी के लिए सब कुछ विरोध होती ஏன் है. எதிரா இருக்குது? क्यों विरोध होती வசன है? அறிவு இல்லாத वचन की जानकार नहीं है. எல்லாமே எதிரா இருக்கலாம். सब कुछ विरोध हो सकता है. ஆனா ஏசாயா சொல்றாரு. लेकिन ऐसाया कहता है, ஏசாயா 28 ऐसाया 28 16 வசனம். 16 अध्याय. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது यहोवा परमेश्वर यूं कहता है, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். देखते न्यू से बना हुआ एक पत्थर में सियोन से लेकर आता हूँ. அது பரீட்சிக்கப்பட்டதும் वो उसे परीक्षा किया है, வேற பெற்றதும் बहुमूल्य है, திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். अच्छे से जो न्यू डाला गया एक अच्छे से जो कार्य है. விசுவாசிக்கிறவன் विश्वास करने वाला उसे ना பேசுகிற நானும் நம்ம எல்லாருமே बातें कर रहे. मैं हम सबको நம்ம நிறைய துன்பங்கள் எதிர்பாராத காரியங்கள் வரும்போது हमारे सोच में ना रहने वाला वैसे दुख आते ही நமக்கு இடிக்கும். हम जो तड़पते हैं. இவர் ஏசாயா சொல்றாரு. ऐसाया कहता है, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். यहोवा परमेश्वर कहता है, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே
வைக்கிறேன். देखो मैं सीओ से एक पत्थर ले அந்த आया கல் था। எப்படிப்பட்டது? वो कैसी அது है? பரீட்சிக்கப்பட்டது. वो अच्छे से परीक्षा पाए हैं। வெட்டி எடுக்கப்பட்டார் கண்மலையில. उसका चट्टान से उसे काट के निकला गया है। वो அறையப்பட்டார். क्रूस पर मारा गया है। அவர் நமக்காக மரித்தார். हमारे लिए मर गए थे। நமக்காக உயிரோட வந்தார். हमारे लिए जिंदा जीवित होते हैं। அவருடைய வலது பாரிசத்துல उनकी दयनीय और போய் से நமக்கு ஆவி அனுப்பினார். जो वहाँ से जो आत्मा को भेजा है, அந்த ஆவின்படி நடக்க தவறக்கூடாது. उस आत्मा की जरिए से चलने के लिए उसे நம்ம न दो, அப்படியே அதான அவர் சேர்த்துக் கொள்கிறார். जो हमारे उसकी काबू में लेते हैं। அப்போ இதுல சொல்லிருக்குதா விசுவாசிக்கிறவன் நம்ம எல்லாரும் யாரு? हम सब कौन है? विश्वासी। विश्वास करने वाला நம்ம है। எல்லாரும் சில காரியங்கள்ல நான் தொடர்ந்து அழுதுட்டே இருந்தேன். मैं लगातार रोते बैठी थी। ஜெபம் பண்ணியாச்சு, வேத வாசிச்சாச்சு, மதியணும் நமக்கு மூடி जो இருக்குது. प्रार्थना किया है, बाइबल पढ़ा है, सब कुछ किया, लेकिन सब कुछ डापा गया है। நான் நலமை பண்ண இவன் மேலே வந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம்னு சொல்றேன். मैं जो अच्छी चलवा के से बोलती थी, पहाड़ आ जाए तो हम ना மலையே डरे। வந்து நம்ம மேல சாய்ந்தால் நமக்கு என்ன இல்ல? चाहे पहाड़ गिरेगा तो क्या பயம் இல்லையா? हमारे डर नहीं क्यों? அந்த பரீட்சிக்கப்பட்ட கல்லை விசுவாசம். वहाँ पर परीक्षा किया, उस पत्थर को सीएम से लेकर அப்போ आते நம்ம हैं। எல்லாருக்குமே நிறைய குறைவு இருக்கு. हम सभी के लिए बहुत कमिहाट பற்றாக்குறை होती இருக்கு. है, जो कमिहाट होती है। அன்பில்ல ஒரு இருக்கும். प्रेम नहीं है एक दूसरे को। எங்குமே சகோதர சிநேகம் இல்ல. कहाँ भी भाईचारा की प्रेम नहीं வருகை है, சீக்கிரமாய் வருகிறது. जो आग्रह जल्दी से ஆண்டவர் है। சொன்னாரு, அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. जो परमेश्वर कहते हैं, जो आने वाले विश्वास को ना ஊழியக்கார देखेंगे, குடும்பத்துல सेवक के परिवारों में வசனம் அறிந்தவர்கள்ட்ட वचन जानने में लोग, வைராக்கியம், பகை, கசப்பு, जो कड़वाहट, विरोध, गुड़गुड़ाहट, सब कुछ मिलते रहते हैं। हालेलुया, हालेलुया। பெற்றோருக்கான माँ बाप है, பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பாகவே அன்பில்ல. बच्चे और माँ बाप के सामने प्रेम नहीं है, சகோதரத்துல அன்பில்ல. भाईचारा प्रेम நம்ம नहीं है। எங்க போறோம்? லக்கை நோக்கி தொடர்கிற நம்மிடம் அன்பில்லை. मकसद की ओर दौड़ने वाला हमारे पास प्रेम नहीं है, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। அதுக்காக தான் நிறைய துன்பம். क्योंकि उसके लिए हम बहुत दुख उठाते हैं। எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய். எந்த மனுஷனையும் அன்பு பெற முடியாது. किसी मनुष्य को प्रेम करने के யாரும் लिए சமாதானத்தை பெற முடியாது. कोई भी शांति पा नहीं सकते हैं। நீங்களும் கர்த்தருக்கு இருக்கிறவர்கள். हम मसीह के अंदर दृढ़ बनना है। அதான் நான் ஊருக்கு போயிருக்கும்போது मैं गांव जाने थे, என்னை நான் தூக்கி எறியப்பட்டேன். मैं उठाकर मुझे फेंका गया, ஆனா என் கண்ணுக்கு தெரியும் என் சாரீஸ் பூரா அழகா அடிக்கடி लेकिन मेरे आंखों के सामने मेरे साड़ी सब एकदम எப்ப बहुत अच्छी थी। இருந்தாலும் அன்பை பார்க்க முடியல. कैसे मेरे को तो प्रेम देख नहीं पाते நன்மை हैं। செய்தாலும் தீமை வருகிறது. भलाई करते हुए बुराई आती है। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் தூசி உதறிவிட்டு पहले धूल को छिटका कर அன்பு கூற அழைக்கப்பட்டு मैं भी अभी प्रेम करने के लिए बुलाया गया है। எதற்காக படைத்தார்? हमें किसके लिए बनाया है? அன்பு கூறுவதற்கு. प्रेम जताने के लिए, அன்பின் கனியை கொடுப்பது. प्रेम की फलों को देने கசப்பான के கனியை लिए, கொடுப்பது. कड़वाहट के फल देने ஆனா के நானும் लिए। நீங்களும் கசப்பான கனியை கொடுக்கிறோம். लेकिन मैं भी कड़वाहट के फल देते துன்பம் हैं। வரும்போது நினைச்சு பார்ப்போம். दुख आते ही हम सोच के देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। நிறைய பணம் செலவழிச்சு போய் बहुत रुपया खर्चा करके जाकर சமாதானத்தை பார்க்க முடியல. शांति को देख नहीं सकते हैं। ஊழியக்காரங்களை சதி பண்ணுதாங்க. सेवक लोग की जो विरोध करता है, ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு என்ன நடிப்புலாம் நடக்குது. एक शादी होने के लिए कितनी दिखावट ஆனா होती है। தேவனே செய்ய நினைத்தது நடக்குது. परमेश्वर जो करने के लिए करता है उसे रोक नहीं कर सकता है। இதை பார்த்தேன் நான். इसे मैं देखने लगी, எத்தனை நாள் இருந்தேன்? 13 நாள் இருந்தேன். 13 दिन में रहने लगी। அல்லேலூயா. அல்லேலூயா. தம்பி கொண்டாடி என்னை மனைவி பார்க்க வந்தா. मेरे जो मेरे भाई का औरत मुझे அவன் देखने பார்க்க के लिए வந்தா. आई, वो देखने के लिए आई। யாரும் இதெல்லாம் சொல்ல. जो सामने நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். मेरी जिंदगी की यात्रा को அந்த दौड़ेंगे। சீக்கிரமே ஆண்டவர் சொல்லுகிறார். जो परमेश्वर कहता है என்ன இருக்குது क्या है? சொல்லுங்க. கேட்டுதானே இருக்கீங்க. சீயோனிலே सियोन में அவர் ஒரு கல்ல வச்சிருக்காரு. एक पत्थर को रखा है। वो क्या அது है? பரிசுத்தப்பட்ட वो கல்லு. परीक्षा किया हुआ அது है। வேகப்பட்ட கல்லு. वो भौगोलिक அது पत्थर। விழுவதற்கான கல்லு. वो ठोकर की அது पत्थर। தவறுவதற்கான கல்லு. யார் जो ठोकर करने वाला की पत्थर, வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடக்காதவர்களுக்கு இடத்திற்கான கல்லு. शास्त्र के अनुसार न चलने वालों को ठोकर की कार्य है। ஊருக்கு இருக்கும் மட்டும் கானான் தேசம் போக गुरु முடியாது. गुरु के रहने का टाइम खाना देश नहीं गया है। பற்றாக்குறை தீர்க்க வேண்டுமானால் मैं भी अभी कभी हाथ को भरना पड़ेगा, அன்பிலே நடக்க प्रेम में चलना है। நமக்கு விரோதமான அன்பு இல்லாம இருக்கட்டும். हमारे विरोध प्रेम के बिना हो सकते हैं, அன்பாகவே அவர் இருக்கிறார். लेकिन वो प्रेम से रहता அவருடைய है। பிள்ளைகளானார். उनके बच्चे रहेंगे तो நானும் நீங்களும் அன்பு கூறுவோம். मैं भी अभी प्रेम करेंगे। அதனால ரோமர் 9 லாஸ்ட் வசனம் சொல்லுது. रोमियो की 9 वचन लास्ट वचन कहता है,
இதோ யாருமே எடுக்கலையா? இதோ இடத்துக்கான கல்லையும் देखो टोकर की पत्थर கண்மலையும் சியோனில் எதுக்கு வச்சிருக்காரு? सियोन में रखा है। क्यों? யாரெல்லாம் அன்பில்லாம நடக்கணும்? कौन कौन प्रेम के बिना चलते हैं? சகோதரி சொன்னாங்க, जो एक बहन क्या நான் है, உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீதி ஈக்குவல் செய்யறது. जो न्याय के अनुसार क्या है, நீதி என்னது? न्याय क्या அவருடைய है, வசத்தின்படி நடக்கும்போது நீதியா இருக்கும். उनके वचन के अनुसार चलते அப்ப समय न्याय से होती है। அவர் வசனத்தின்படி நடக்கும்போது நீதியா இருக்கும்னா என்ன அர்த்தம்? அவர் இப்ப சொல்ல அந்த செய்தி கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் எனக்கு உங்களுக்கும் வந்து जो பலிக்கும். कुछ वो आशीष देता है न्याय से चले तो वो हाकर हमारे लिए पूरी हो जाती है। ஏன்னா நான் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், मैं जाने से पहले आपसे कहा हूँ அதாவது நீதினா என்ன, न्याय व्रत क्या है, அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு நான் उनके கேட்டேன். हर्द क्या है करके मांगे। வசனத்தின்படி நடக்குது நீதி. वचन के अंदर चलने वाला न्याय है। அப்போ யாரெல்லாம் நீதி உள்ளவர்களா இருக்கோமோ நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும். कौन को न्याय से चलते हैं ये आशीष நம்ம आकर होती ஒருவருக்கு है। போய் எனக்கு அது வேணும், அதாவது நமக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு வேணும்னு சொல்ல தேவையில்லை. परमेश्वर मुझे दीजिए दीजिए करके बोलने की जरूरत नहीं है। ஆனா நம்ம அப்படிதான் சொல்லுவோம், मैं इसे हम बोले, நானும் தான் சொல்லுவேன். मैं भी बोलती हूँ, ஆனா அது வந்து பலிக்கும். लेकिन आकर पूरी होती है। அல்லேலூயா. हालेलुया। அதுதானே பலிக்கும். आकर पूरी होती है ना। நமக்கு இருதயம் கொப்பளிக்குது, हमारे मन में उमड़ती है, ऐसे उमड़ती है நம்ம मन। நினையாது நடக்கும்போது நம்மால சகிக்க முடியாது. हमारे सोच में नहीं आते, होते समय मेरे सही नहीं होती। எங்கேயுமே உண்மையை பார்க்க முடியல. कहाँ भी सच्चाई को नहीं देख सकते हैं। அல்லேலூயா. 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 நம்ம வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாக நடக்கும். हमारी जिंदगी में कार्य बदल से होती है। காலையிலே ஒரு சொப்பனம் கண்டேன், அதனால இந்த வசனத்தை உங்களுக்கு भोर சொல்றேன். में एक सपना देखी थी, इसलिए वचन बोलने लगी। அப்போ எஸ்தர் நாட்கள்ல एस्तर की दिनों में அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ்தர் வேதம் வாசிக்கிறேன், நான் கண்டு சொப்பனம். एस्तर की எஸ்தர் வேதம் வாசிக்காக்க एस्तर ने बाइबल पढ़ती है। அப்ப எங்க அப்பாவை நான் பார்த்தேன். मेरे पिता को मैं देखी, அவங்க அட்டை கால் போட்டு எப்பவுமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. वैसे पैरों को पर डाल के बैठे थे। நீதான் வாசிக்கணும்னு எனக்கு சொல்லுவேன். तुम पढ़ना करके मुझे कहता அல்லேலூயா. है। हालेलुया। எஸ்தருடைய நாட்கள்ல என்ன இருந்தது? एस्तर की दिनों में क्या है, பயங்கரம் இருந்தது. भयंकरता से அல்லேலூயா. அப்ப हालेलुया। எஸ்தர் வேதம் வாசித்தாங்க. एस्तर बाइबल पढ़ने அங்க लगी। எல்லாருமே சூழ்ந்திருக்காங்க, எல்லாருமே வாசிக்கணும்னு பார்த்தாங்க. सभी लोग घेर के बैठा है, सब लोग पढ़ने के लिए அந்த सोचते हैं। எஸ்தர் சொல்றாங்க, நீங்க வாசிக்க வேண்டாம், एस्तर बोलती है आप लोग नहीं, என்னையும் வாசிக்க मुझे माँ को ஆச்சரியமா இருக்கு.